மற்றும் ஒரு அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. சென்னை மாதவரத்தில் 1.5 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடத்தலில் ஈடுபட்ட 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து 2 சொகுசு கார்கள், இருசக்கர வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சென்னையில் 1.5 கிலோ மெத்தபெட்டமைன் எனும் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் முகமது அலி விவரிக்க கேட்கலாம். வணக்கம் முகமது அலி, அந்த கடத்தலில் ஈடுபட்ட அந்த 2 பேர் யார், அவர்கள் குறித்தான விவரம் இதனில் வெளியாகி இருக்கிறதா? வணக்கம் தனலட்சுமி. சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புதியதாக தொடங்கப்பட்டுள்ள ANIU நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு மாதவரத்தில் ரோஜா நகரில் போதைப் பொருட்களை விற்பனை செய்யப்படுவதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இது பற்றிய தகவலை மாதவரம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பூபாலனுக்கு தெரியப்படுத்தியதின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மாறுவேடத்தில் கண்காணிப்பு பணியில் தனிப்படை போலீசார் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்குரிய இருவர் இருசக்கர வாகனத்தில் தோள்பட்டையில் பையுடன் நின்று கொண்டிருந்தார்கள். அந்த 2 நபர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் ரோஜா நகரில் வசிக்கும் வெங்கடேசன் என்பதும் திருவல்லிக்கேணி பார்டர் தோட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பதும் தெரிய வந்தது. பின்னர் அவர்களிடம் தீவிர விசாரணையில் ஈடுபட்ட போலீசார் அவர்களை சோதனை செய்த போது அவர்கள் வைத்திருந்த பையில் 1.5 கிலோ மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயரிடம் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு பின்னர் மேற்கு மண்டல இணை ஆணையர் விஜயகுமார், குளத்தூர் துணை ஆணையாளர் பாண்டியராஜன் உத்தரவின் பேரில் புழல் சரக உதவி கமிஷனர் சகாதேவன், இன்ஸ்பெக்டர்கள் பூபாலன், ரவி ஆகியோர் கொண்ட போலீசார்கள் கைது செய்யப்பட்டவரின் வீட்டிற்கு நேரடியாக சென்று சோதனை மேற்கொண்டார்கள். அதன் பின் சென்னையிலும் தமிழகத்திலும் போதைப் பொருட்களை யார் யாருக்கு விற்பனை செய்துள்ளனர் எனவும் அவர்களின் செல்போனில் பதிவான எண்களை கொண்டு ஆராய்ந்து அலசி வருகின்றார்கள். போலீசாரின் தீவிர விசாரணையில் போதைப் பொருள் வியாபாரியான கொடுங்கையூரைச் சேர்ந்த வெங்கடேசன் மீது போதைப் பொருள் வழக்குகள் ஏராளமாக உள்ளதாக தெரிவித்தனர். வெங்கடேசன் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பஞ்சாபில் 7 வருடம் சிறை தண்டனை பெற்று கடந்த 2021ஆம் ஆண்டு சிறையில் இருந்து வெளியே வந்ததாக தெரிய வந்தது. மேலும் பஞ்சாப் சிறையில் இருந்தபோது இந்திய பர்மா மியான்மர் எல்லையோர தமிழர்கள் வாழும் கிராமமான மோராவை சேர்ந்த போதைப் பொருள் வழக்கில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் இவருக்கு சிறையில் மிகவும் நெருக்கமாக பழகி வந்தனர். இவர்களிடம் தொடர்பில் இருந்த வெங்கடேசன் பர்மாவில் இருந்து தமிழகத்துக்கு வரும் பயணிகளிடம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருட்களை பார்சல் செய்து கொடுத்து அனுப்ப சொல்லி அதனை சென்னையில் பெற்றுக்கொள்வாராம். மியான்மரில் மெத்தபெட்டமைன் 1 கிராம் 150 ரூபாய்க்கு வாங்கி வந்து அதனை சென்னை மற்றும் புறநகர்களில் 1 கிராம் 3000 ரூபாய் வரை விற்பனை செய்வதாக கூறப்படுகிறது. இவர்கள் உபயோகப்படுத்திய மிக உயர்ந்த சொகுசு கார்களான ஸ்கார்பியோ, டொயோட்டோ ஃபார்ச்சுனர் மற்றும் இருசக்கர வாகனங்களை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்து மாதவரம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பூபாலன் அவர்களிடம் இருந்த மெத்தபெட்டமைன் 1.5 கிலோவையும் இருசக்கர வாகனத்தையும் சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தார். பறிமுதல் செய்யப்பட்ட மெத்தபெட்டமைன் சந்தையின் விலை சுமார் 1 கோடி என கூறப்படுகிறது. சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் அதிகமாக 5 கிராம் வரைதான் போலீசார் பறிமுதல் செய்து வந்தார்கள். ஆனால் சென்னையை கலக்கி வந்த போதைப் பொருள் வியாபாரியிடம் மிகப்பெரிய அளவில் 1.5 கிலோ சிக்கியதை அடித்து இவருக்கு பின்னணியில் உள்ள போதை நெட்வொர்க் கும்பலை பிடிக்க ANIU நுண்ணறிவு போலீஸ் அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றார்கள். மேலும் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட இருவரிடமும் சில முக்கிய தகவல்களை திரட்டிய போலீசார் மேலும் சிலரை பிடிக்க வலைவீசியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த மாதவரம் காவல் நிலைய தனிப்படை போலீசாரை காவல் உயர் அதிகாரிகள் மிகவும் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி அகமது அலி.